லெஃப்ட்ல ரைட்ல வந்து சுவாச நாளங்கள் வந்து மாறும். ஆமா. சரியா? அந்த சுவாச நாளங்கள் எதுல எவ்வளோ சுவாச நாளங்கள் இருக்கோ அதை வச்சு நாங்கள் இத்தனை நாளாக எங்களோட மூச்சு பிரிய போகுதுன்னு கணிச்சிருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா நாங்கள் வந்து முதல்ல ஏதோ ஒரு மந்திர ஜபம் பண்ண உக்காடுறோன்னாக்கா நல்லா வந்து சுவாச பயிற்சி பண்ணிட்டு தான் உட்காருவோம். அந்த சுவாசங்கிறது வந்து நம்மளுக்கு சுழிமுனி வரைக்கும் நல்லா ஏறி போகும். சித்தர்களுக்கு போகிறது உச்சந்தலையில் போகும். ஓகே ஓகே. நிறைய சித்தர்கள் பார்த்துருப்பீங்க, தலையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கோட் பண்ணியிருப்பாங்க, துணி போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுலேருந்து தான் உயிர் பிரியுமா. ஓகே, ஓகேங்களா? எல்லாருக்கும் வித்தியாசமாக, அதாவது 7 துவாரங்கள் இருக்குது. 7 துவாரங்கள்லையும் எப்படி வேணாலும் பிரியலாம். ஓகேங்களா? கண்ணில் பிரியலாம், நோஸில் பிரியலாம், வாயில் பிரியலாம், நம்மளுக்கு ஆசன வாயில் பிரியலாம், அதை மர்ம உறுப்புகளில் பிரியலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தொப்புளில் கூட பிரியும். தொப்புள் பகுதியிலேருந்தும் நம்மளுக்கு காற்றுங்கிறது பிரிஞ்சிடும், நம்ம உயிர் போயிடும். அதனால முக்கியமாக பிரியறது சித்தர்களுக்கு உச்சந்தலையில் பிரியறதுக்கு அவங்க அந்த யோகாவை கீழேருந்து மேலே ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க.